வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரீசர்ஸ் லைட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டெம்ப்ளேட் வீடியோவை டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராமில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். எகைன் சொல்லிடுறேன், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு டெம்ப்ளேட் வரும். நீங்கள் எல்லா மெட்டீரியலுமே அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்ப்ளேட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அது கரெக்டாக அந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க, ஏன்னா அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரு 5 செகண்டுக்கிட்ட வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த கரெக்டாக அந்த பிளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிளாங்காக ஷோ ஆகிற இடத்துல ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிவிட்டு எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜ் கேட்குதோ அத்தனை இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அதையும் கரெக்டாக அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே வந்து ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் கலர் கரெக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கலர் எஃபெக்டிவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இன்னும் வந்து சூப்பராக ஷோ ஆகும் அந்த எஃபெக்டோட. இப்போ எகைன் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டுங்க. பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக பர்த்டே வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.